உன்னோடுதான் என் ஜீவன் ஒன்றாக்கினான் நம் தேவன். நீதானம்மா என் தாரம் மாறாதம்மா என் நாடும் இந்த நேசம் பாசம் நாடும் வாழ்க. ஆச்சி அம்மா 2 பேரும் அழாதீங்க. அப்பாவுக்கு ஒன்றும் ஆகாது. சாக வேண்டிய நான் குத்துக்கல்லு மாதிரி இருக்கேன். வாழ வேண்டிய மாமா இப்படி படுத்து கிடக்கிறத பார்க்கும்போது கஷ்டமா இருக்குடி மக்கா. அந்த யமனுக்கு யார் உயிராது வேணும்னா என் உயிரை எடுத்துக்கட்டும், என் மகன் உயிரை விட்டுறட்டும். கடவுளே என்னங்க உங்களுக்கா இப்படி ஒரு நிலைமை? நான் உங்களை கல்யாணம் பண்ண நாள்ல இருந்து இப்போ வரைக்கும் உங்களை கம்பீரமாக பார்த்து தானே பழக்கம். இப்போ இப்படி வந்து படுத்திருக்கீங்களேங்க. உங்களை பார்க்குறக்கே மனசில் தெம்பு இல்லைங்க. உங்களுக்கு ஒன்றும் ஆகாதுங்க. சீக்கிரம் எந்திரிச்சு பழைய மாதிரி நீங்கள் நடமாடுவீங்க. மாப்பிள்ள என்னையா ஆச்சு? என்னத்த மாமா சொல்றது? சாயங்காலம் வரைக்கும் நல்லா தான் இருந்தாரு, என்கிட்ட பேசிட்டு தான் இருந்தாரு. ராத்திரி வெளியே போகணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு. நான் அப்போ கூட சொன்னேன், வேண்டாம் எதுவாக இருந்தாலும் காலையில் போங்க, எதுக்கு ராத்திரிக்குள்ளன்னு. இல்லையா, ஒருத்தர் ரூபா தரணும், அவரு நாளைக்கு 2 நாள் ஊரில் இருக்க மாட்டாராம், அதனால ராத்திரி வந்து வாங்கிக்க சொல்றாரு அப்படின்னு சொன்னாரு. அப்போ கூட நான் சொன்னேன், நான் போய் வாங்கிட்டு வரேன், நீங்க இருங்கன்னு. அவர் கேட்கல. உனக்கு வேற ஏதாவது வேலை இருந்தா பாரு, நான் பாத்துக்கிறேன்னு சொன்னாரு. அவர் சொன்னதை நம்பிதான் நானும் வெளியே வேலை விஷயமா போயிட்டேன். ஒரு இடத்துல நின்று ஃபோன் எடுத்து பார்த்தேன், டவரே சுத்தமா இல்லை. ஃபோனை ஆஃப் பண்ணி ஆன் பண்ண உடனே ஒரு நம்பர்ல இருந்து கால் வந்துச்சு. யாருன்னு தெரியாம அட்டன் பண்ணி பேசினேன். அப்படியே தான் சொன்னாவ, அப்பாவை யாரும் காரையும் இடிச்சிட்டு போயிட்டான். அப்பா கீழே ரத்த வெள்ளத்துல கிடந்தனால ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணி பக்கத்துல இருக்க ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கோன்னு ஹாஸ்பிட்டல் பேரை சொல்லி நீங்க உடனே வாங்கன்னு சொன்னாவ. எனக்கு கூப்பிட்ட மாதிரி தான் அங்க உள்ள நம்பர்ல எல்லாத்தையும் பார்த்து ஆச்சிக்கு அம்மைக்குன்னு எல்லாத்துக்கும் ஃபோன் போட்டிருக்காவ. நான் வரதுக்கு முந்தையே ஆட்டோ பிடிச்ச அம்மையும் ஆச்சி இங்க வந்தாச்சு. எனக்கு ஃபோன் போட்டு பார்த்துருக்காவ, லைனே போகல. அதனால அவையிலே ஒத்தைக்கு கிளம்பி வந்திருக்காவ. சரி மச்சான், எதுவும் வருத்தப்படாதீங்க. அதெல்லாம் மாமாக்கு ஒன்றும் ஆகாது. அவரு குணமாயிருவாரு. குணமாயி வந்துடணும் தான் நானும் சாமியை வேண்டிட்டு இருக்கேன் மச்சான். நேற்று ராத்திரி அட்மிட் பண்ணது இப்போ விடுந்துருச்சு. இப்போ வரைக்கும் டாக்டரும் நர்ஸும் உள்ள போறாங்க வராங்க, ட்ரீட்மெண்ட் போகுதுன்னு சொல்றாங்களே தவிர என்னன்னு ஒழுக்கமா ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. என்னன்னு சொன்னாதான் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எல்லாம் பார்க்க முடியும். பணம் மட்டும் கட்ட சொன்னாங்க, கட்டிட்டேன். வேற எதுவும் பெரிய பிரச்சனையா இருக்கக்கூடாது. ஐயோ அதெல்லாம் ஒன்றும் பெருசா இருக்காது. அவங்க பிளட் ரொம்ப லாஸ் ஆனதுனால அது என்னன்னு செக் பண்ணிட்டு இருப்பாங்களா இருக்கும். ஒண்ணுமே தெரியலையே மச்சான். டாக்டர் இப்போ வந்தா நான் கேட்குறேன் மாப்பிள்ள, நீங்க வருத்தப்படாதீங்க. ஏம்மா ஏம்மா அண்ணனுக்கு என்னம்மா ஆச்சு? உங்க அண்ணனை பாருடி, எப்படி கிடக்கான்னு பாருடி. எவனோ ஒருத்தன் காரை வச்சு உங்க அண்ணனை எடுத்து தள்ளிட்டு போயிட்டாமக்கா. ரத்த வெள்ளத்துல கடந்திருக்காண்டி. அங்க உள்ளவிய தான் பார்த்து ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்காவலாண்டி. தெய்வான நீ எதுக்கு தெய்வான இங்க வந்த? உங்ககிட்ட யார் சொன்னா இங்க வர சொல்லி? என்னம்மா இனி பேசுறிய? எங்க அண்ணன் அடிபட்டு கிடக்கான விஷயம் கேட்டு ஈரக்குலையே நடுங்கி போச்சு. என்னால வீட்டுல எப்படிம்மா இனி நிம்மதியா இருக்க முடியும்? அதான் அண்ணனை பார்க்க ஓடோடி வந்தேன். இருந்துதான் ஆகணும். அன்னைக்கு அண்ணன் வேணாம் தானே ஓடி போனேன். இத்தனை வருஷம் என் புருஷன் உங்ககிட்ட பேசவே இல்லை. இப்போ அவர் கண்டு முடிச்சு இவன் ஏன் வந்தானு எச்சா கோவப்பட்டு அவர் உடம்புக்கு எதுவும் ஆகுறக்கா? தயவு செஞ்சுங்கிறது நீ போ. என்ன நேரத்துல என்ன பேசணும் உங்களுக்கு தெரியுதாமா? அப்பா அடிபட்டு கிடக்குற சமயத்துல அவைய அண்ணனை அவைய பார்க்க வந்திருக்காவ. உங்களுக்கு என்ன, அமைதியே இருங்குமா. ஆமாம்மா, நமக்கு இருக்க மாதிரி தானே அத்தைக்கும் கஷ்டமா இருக்கும். அதையே பார்த்துட்டு போட்டோம். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நீ போ தெய்வா. கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம எப்படி பேசுறாங்க இவங்கள. அரவிந்தம்மா தயவு செஞ்சு கோவப்படாத, கம்முனு. அங்க என்ன நடக்குதுன்னு நீயும் பார்த்துட்டு தானே இருக்க. அப்புறம் எப்படி தானே நீ என்ன அமைதியா இருன்னு சொல்ற? தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளு, அமைதியா இரு. சே, ஏன் இந்த அத்தை இப்படி பேசுறாங்க? எங்க அம்மா அவங்க கூட பிறந்தவங்களுக்கு ஒன்று தானே அடிச்சு பிடிச்சி இவ்வளோ தூரம் வந்திருக்காங்கல்ல. பார்க்க விடலைனாலும் அமைதியாவது இருக்கலாம்ல. அம்மா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. நம்ம இவ்வளவு ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். ஆனா நம்மளை கல்யாணம் பண்ண நாள்ல இருந்து இத்தனை வருஷம் ஆயும் இன்னும் அவங்க குடும்பத்துல அவளை விரோதி மாதிரி தான் பாக்குறாங்க. எல்லாத்துக்கும் நான் தானே காரணம். அண்ணா நீங்க எதுவும் வருத்தப்படாதீங்க. அவங்க ஏதோ ஒரு கோபத்துல அப்படி பேசியிருக்காங்க. சரி ரகு. ஆமா என்னதான் ஆச்சு? எப்போ வந்தீங்க நீங்க எல்லாம்? எனக்கு ஒரு 11 மணிக்கு ஃபோன் வந்துச்சுன்னா இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு. மாறன் தான் ஃபோன் பண்ணான், அதனாலதான் நான் வந்தேன். அவரு நார்மலா தான் ரோட்ல வந்திருக்காரு. ஒரு கார்காரன் தான் தண்ணியை போட்டுட்டு ஓவர் ஃபாஸ்டா வந்து அடிச்சுட்டு போயிருக்கான். அங்க உள்ளவங்க எல்லாம் வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்கண்ணா. டாக்டர் எதுவும் சொல்லலையா? இப்ப வரைக்கும் எதுவுமே சொல்லலண்ணா. எதுவும் ஆகாது, நம்பிக்கையா இருங்க. சரி ரகு. நீ எதுக்கு இப்படி பண்ண? உள்ள அமைதியாருன்னு என்ன சொல்லிட்டு இருக்க? அவங்க அம்மாவை என்னெல்லாம் சொல்றாங்க நீயும் பார்த்துட்டு தானே இருந்த. அந்த இடத்துல என்னால எப்படி அமைதியா இருக்க முடியும்? அரவிந்தம்மா கொஞ்சம் கேளு. உன்னோட கோபம் நியாயமானதுதான், நான் இல்லைன்னு சொல்லல. யாருக்குமே அவங்க அம்மாவை இன்னொருத்தர் தன் கண்ணு முன்னாடி ஏதாவது சொன்னா கோபம் வரதான் செய்யும். ஆனா இது கோபப்பட வேண்டிய இடம் இல்லை அரவிந்தம்மா. என்ன இடம் இல்ல அது இல்லைன்னு அதுக்குன்னு அவங்க பேசுறப்பெல்லாம் நான் அமைதியா இருக்கணுங்கிறியா? அரவிந்த் ப்ளீஸ் கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. இப்போ நம்ம வந்திருக்கிறது ஹாஸ்பிட்டலுக்கு.
ஒரு நல்ல விஷயத்துக்கு போகல. அவர் அப்படி இருக்காருன்னு சொல்லி நம்மளே ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலைக்கு தான் வந்திருக்கோம். அவங்க ஏதோ கோவத்தில் பேசுகிறாங்க, அது தப்பு தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஏற்கனவே அவங்க வீட்டுக்காரருக்கு தான் இப்படி ஆயிருக்குன்னு அவங்க கஷ்டத்தில் அழுதுட்டு இருக்காங்க. இப்போ போய் நீ அத்தை இப்படி பேசினோன்னு கோவப்பட்டு சண்டை போட்டேன்னா அவங்களுக்கு இன்னும் தான் வேதனையாக இருக்கும். ஆ அவங்களுக்கு வேதனையா இருக்கும்னு யோசிக்கிற, எங்க அம்மாவுக்கு வேதனையா இருக்கும்னு யோசிக்க மாட்டேங்கிற. ஸோ நான் சொல்கிறது உனக்கு புரியவே இல்லை. அத்தைக்கு வேதனையாக இருக்கும் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. அவங்களும் தானே அவங்க அண்ணனுக்கு அப்படி ஆயிடுச்சுன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நீ சண்டை போட்டு சண்டையை இங்கே பெருசு பண்ணி அது ஒரு வேற விஷயமா கன்வெர்ட் ஆயிரும். ஏற்கனவே அவங்க அத்தை மேலே இருக்க கோவத்தில் தான் இப்படி சொல்கிறாங்க. இன்னும் நம்மளால பெரிய பிரச்சனை வரக்கூடாது அரவிந்த். அது மட்டும் இல்லாமல் இது ஹாஸ்பிட்டல், அப்படி நம்ம சும்மா கத்திட்டு இருக்க முடியுமா சொல்லு? ஆமா, எல்லாரும் எங்க அம்மாவை தான் ஏதாவது சொல்லிட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு இடத்துலயும் நான் தான் அமைதியா போகணும். நான் உன்னை ஒவ்வொரு இடத்துலையும் அமைதியாக போகணும்னு சொல்லவே இல்லை. இப்போ இது ஹாஸ்பிட்டலாக இல்லாமல் இருந்து அவங்களுக்கு உடம்பு சரியில்லைங்கிறக்காக நம்ம பார்க்க வராமல் இருந்து வேற ஏதாவது ஆயிருந்துச்சுன்னா நிச்சயம் நான் உன்னை தடுத்துருக்க மாட்டேன். தாராளமாக நீ போய் கேள்வி கேளு, சண்டை போடுன்னு விட்டுருப்பேன். இது ஒரு ஹாஸ்பிட்டல்மா, அதுலேயும் உங்கள் மாமா உயிருக்குள்ள போராடிட்டு படுத்திருக்கும் போது இப்படி வெளியே சண்டை போட்டுட்டு இருந்தா நல்லாவா இருக்கும்? என்னமோ பண்ணுங்க. இப்படி மதிப்பில்லாத இடத்துல தான் திரும்ப திரும்ப வர தோணுது எங்க அம்மாக்கு. இவருக்கு முடியலன்னு தானே வந்திருக்கோம். எங்க அத்தை கொஞ்சமாவது அதை யோசிச்சு பார்க்கணும்ல. வீட்டுக்காருக்காக தானே இத்தனை பேர் வந்திருக்காங்கன்னு ஒரு துளி கூட யோசிக்காம எங்க அம்மாவை பிடிச்சி திட்டுறாங்க. அவங்க பண்ணதும் தப்புதாம்மா. சரி, கோவப்படாம கேளு. இப்போ எங்க அம்மா என்கிட்ட பேசுறது இல்லதான். என்னை கண்டா அறவே எங்க அம்மாவுக்கு பிடிக்கிறது இல்ல. ஏன், உனக்கு கூட தெரியும் உன்னை பிடிக்கிறது இல்ல. நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டோன்னு அவங்க பேசுறதே இல்லை என்கிட்ட. ஆனா நாளைக்கு எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படி இருக்காங்கன்னா நான் போய் பார்க்காம விட்டுருவேனா சொல்லு? இல்லை நீ தான் என் கூட வராமல் விட்டுருவியா? இல்லைன்னு போகக்கூடாதுன்னு சொல்லிடுவியா? அந்த மாதிரி தான் அத்தையும் துடிச்சு போய் இங்கே ஓடி வந்திருக்காங்க. இந்த நேரத்தில் நீ இப்படி சண்டை போட்டா அவங்க உண்மையில தானே கோவப்படுவாங்க. நான் இல்லைன்னு சொல்லல. சரி, என்னதான் இருந்தாலும் கூட பிறந்தவங்களுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு அவங்க துடிச்சு போய் ஓடி வராங்க. சரி, இந்த இடத்துல எங்க அத்தை பேசுனது தப்பு தானே. இப்போ உங்க வீட்டில் உங்க அம்மாவுக்கு ஏதோ ஒன்று நம்ம போறோம்னா அங்க உங்க அப்பாவோ உங்க தம்பியோ நம்மள எதுவும் திட்ட போறதில்ல. திட்ட போகிறதில்ல தான். ஒருவேளை நம்ம கல்யாணம் பண்ணது யாருக்குமே பிடிக்கலனா, எங்கள் அப்பா அம்மா தம்பி 3 பேர்த்துக்குமே பிடிக்கல. ஆனால் எங்கள் அம்மாவுக்கு அப்படி ஆயிடுச்சு. போய் பார்க்க வேண்டாம்னு சொல்லிடுவியா? பார்க்க தானே சொல்லுவேன். அப்படி போகும்போது அவங்களுக்கு நம்ம மேலே இருக்க கோவம் அப்படியே தான் இருக்கும். அப்போ கோவத்தில் 2 வார்த்தை சொல்ல தான் செய்வாங்க. அதுக்காக என்னை திட்டிட்டீங்க, எங்கள் அம்மா எப்படி வேணாலும் போகட்டும், அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா நான் இதுக்கு பார்க்கணுன்னு என்னால் கிளம்பி வர முடியுமா? இல்லை உன்னால தான் வர முடியுமா? யோசிச்சு பாருமா. நீ அதையும் திட்டாங்கிற கோவத்தில் பேசுகிற. ஆனால் இடம் பொருள்னு ஒன்று இருக்குது. இந்த இடத்துல எப்படி இருக்கணுமோ அப்படி தான் இருக்கணும். அதனால தான் அத்தை கூட அமைதியாக இருக்காங்க. என்னை இப்படி சொல்லிட்டீங்களேன்னு கோவப்பட்டு வெளியே வந்தாங்களா பாத்தியா? நீ வீட்டுக்கு போகலான்னு கூப்பிட்டு அவங்க என்ன சொன்னாங்க? இல்லையா, எங்கள் அண்ணன் கண்ணை முழிச்சாதான் நான் வருவேன், நான் இங்கேயே இருக்கேன், நீங்கள் வேணா போங்கன்னு தான் சொல்கிறாங்க. உங்களுக்கு அப்படி தானமா இருக்கும்? சரி விடு, நான் கோபத்தில் அப்படி பேச போயிட்டேன்னா தப்பு தான். ஆனால் நான் உள்ளே போகலை. இலக்கியா மட்டும் உள்ளே இருக்கட்டும். அவன் எதுனா எனக்கு ஃபோன் பண்ணட்டும், நான் உள்ளே போகிறேன். என் கண்ணு முன்னாடி அப்படி எங்கள் அம்மாவை யாராவது திட்டினா எனக்கு பார்த்துட்டு அமைதியாக இருக்க முடியல. சரி, அப்போ ஒன்று பண்ணலாம். நான் வீட்டுக்கு போகல, நீயும் மாமாவும் வேணா வீட்டுக்கு போங்க. நானும் இலக்கியாவும் அத்தையும் 3 பேர் இங்கே இருக்கோம். உங்கள் மாமாக்கு என்னாச்சு, டாக்டர் என்ன சொல்கிறாங்க, எப்போ கண்ணு முழிப்பாங்க, அதெல்லாம் பார்த்துட்டு கூட நாங்கள் வீட்டுக்கு வரோம். இல்லை இல்லை, வேண்டாம், அது சரியா இருக்காது. இலக்கியா மாறனை லவ் பண்ணுறாங்கிறது நமக்கு தெரியும், வீட்டில் யாருக்கும் தெரியாது இல்லையா? அவர் என்னதான் எங்களுக்கு மாமாவாக இருந்தாலும் அவள் லவ் பண்ணுற பையனோட அப்பான்னு அவளுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். அதனால அவள் இங்கேயே இருக்கட்டும். அவள் இங்கே இருந்தால் கொஞ்சம் மாறனுக்கும் சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்குன்னு அவளை தனியாகவும் உன்னையும் இங்கே விட்டுட்டு போக எனக்கு மனசு இல்லை. அவங்க 2 பேர்த்துக்கும் துணையா நான் இருக்கேன். நீயும் அப்பாவும் ஆட்டோ பிடிச்சி விடுறேன், வீட்டுக்கு போங்க, நான் பார்த்துக்கிறேன். நான் எதுனாலும் ஃபோன் பண்ணுறேன், பயப்படாம இரு. சரிம்மா, நானும் மாமாவும் வீட்டுக்கு போகிறோம். ஆனால் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, கோவம் மட்டும் தயவு செஞ்சு எந்த இடத்துலையும் பற்றாத. ஹாஸ்பிட்டலுக்கு வந்த இடத்துல நம்மளால பிரச்சனை வந்துருச்சுன்னு இருக்கவே கூடாது, சரியா? அவங்க அங்கே இருந்தாலும் அதை தள்ளி தானே உட்காந்துருக்காங்க. அவங்களுக்கு ஹெல்ப்பாரு, அவங்க ஏதாவது கேட்டால் பார்த்துக்கோ. ஆனால் கோவம் மட்டும் பற்றாதம்மா, ப்ளீஸ். சரி சரி, ஓகே, கோவப்படலை, பார்த்துப்போ. ம், சரி. மாமாக்கு ஒன்றும் ஆகாது, கவலைப்படாதீங்க. சீக்கிரமாகவே மாமா கண்ணு முழிச்சிருவாங்க. கவலைப்படாமல் எப்படிமா இருக்க முடியும்? அப்படி அவரை என்னால் பார்க்கவே முடியல. தைரியமாக இருங்க மாமா. இந்த நேரத்தில் நம்ம தைரியமாக இருக்கிறது தான் முக்கியம். கடவுள் மேலே பாரத்தை போட்டுக்கோங்க மாமா. நான் சாமி கும்பிட்டுட்டு வரேன். மாமாக்கு ஒன்றும் ஆகாது. எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு இலக்கியா, எதுவும் ஆயிடுச்சுன்னா. அப்படி தப்பாக மட்டும் யோசிக்காதீங்க, எதுவுமே ஆகாது. மாமா சீக்கிரம் முழிச்சு உங்ககிட்ட பேசுவாங்க. என்னை மன்னிச்சிருமா. நீங்கள் எதுக்கு மாமா மன்னிப்பு கேட்குறீங்க? இந்த ஒரு சூழ்நிலையில் கூட அத்தையால் எங்கள் அப்பாவை பார்க்க முடியல. எங்கள் அம்மா எந்த இடத்துல என்ன பேசணும்னு தெரியாமல் அதையே உள்ளேயே விடலை. நீங்கள் எல்லாரும் குடும்பமாக எங்கள் அப்பாக்காக வந்து நிற்கிறீங்க. ஆனால் அதை எங்கள் அம்மா புரிஞ்சுக்கவே இல்லையே. குடும்பமாக வந்து நின்னும்
எங்க அம்மா பேசுனது கேட்டு உங்க எல்லாரும் மனசு கஷ்டப்பட்டிருக்கும். ரொம்ப சாரிம்மா. அத்தை பேசுனதுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? அத்தை எங்க மேல கோவத்துல சொல்லல, மாமா முழிச்சா திட்டுவாரு அப்படின்னு தானே சொன்னாங்க. பரவாயில்ல, இருந்தாலும் மாமாக்கு இப்படி ஒண்ணுன்னு கேட்டு நாங்கெல்லாம் எப்படி இருப்போம்? எங்களுக்கும் மனசெல்லாம் கஷ்டமா இருக்கு. அவர் எங்ககிட்ட பேச வேண்டாம், பொழைச்சு நல்லபடியா வந்தா எங்களுக்கு போதும். அத்தை தான் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க. இப்படி மூஞ்சுக்கு நேரா ஏன் வந்தேன்னு எங்க அம்மா கேட்டு கடைசியில பார்க்க கூட உள்ள விடல. பரவாயில்ல மாமா, நானும் அம்மா கிட்ட எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், நீங்க வீட்டுக்கு போங்க, நானும் அண்ணன் வேணா நிக்கிறோன்னு. அம்மா கேட்கவே இல்லை. நீங்க எல்லாரும் வேணா வீட்டுக்கு போங்க, நான் இங்கேயே தான் இருப்பேன். எங்க அண்ணன் கண்ணை முழிச்சதுக்கு அப்புறம் தூரத்துல இருந்தாவது அவனை பார்த்துட்டு தான் நான் வருவேன்னு. அம்மா வரவே மாட்டேங்கிறாங்க, இங்கேயே தான் இருக்காங்க. அதான் அம்மாக்கு துணையா நானும் அண்ணாவும் இங்கேயே இருக்கோம். இப்போ நான் சாமி கும்பிட்றதுக்கு தான் வெளியே போனேன். ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே அங்கே ஒரு சின்ன கோயிலை பார்த்தேன். அம்மாவும் அழுதுகிட்டே இருக்காங்க, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதான் அம்மாவை அண்ணன் பக்கத்தில் உட்கார வச்சுட்டு வந்திருக்கேன். சீக்கிரம் அம்மாவுக்கு குணமாயிரும் அம்மா, நீங்கள் வருத்தப்படாதீங்க. அத்தை ஆச்சி எல்லாருமே அழுகுறாங்க. நீங்கள் கொஞ்சம் அங்கே போய் அவங்களுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருங்க ப்ளீஸ். நீங்களே இங்கே கஷ்டப்பட்டு கலங்கி போய் நின்னா உங்களை பார்த்து அவங்க இன்னும் கஷ்டம்தான் படுவாங்க. நீங்கள் தான் தைரியம் சொல்லணும். நேற்று ராத்திரியிலேருந்து எல்லாம் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கீங்க, எதுவும் சாப்பிட்ருக்க மாட்டீங்க. அவங்கள சமாதானப்படுத்தி ஏதாவது சாப்பிட வாங்கி கொடுங்க. ஆச்சி வயசானவங்க வேற இல்லை மாமா. ம் சரிம்மா, நான் பார்த்துக்கிறேன். ம் சரிங்க மாமா. இலக்கியம்மா, அப்பா கண்ணு முழிக்கிறது வரைக்கும் கொஞ்சம் என் கூட இருக்கியா? என்னாச்சு மாமா? எனக்கு இப்படி ஒரு சுச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு கூட தெரியலம்மா. நீ என் பக்கத்தில் இருந்தால் எனக்கு கொஞ்சம் தைரியமாக இருக்கும், அதான் கேட்குறேன். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் இங்கேயே தான் இருப்பேன். மாமா குணமடைஞ்சு கண்ணை திறந்து பார்த்ததுக்கு பிறகு தான் நான் போவேன். நீங்கள் தைரியமாக இருங்க, என்ன பண்ணணுன்னாலும் பண்ணுங்க. நான் அவங்களையும் கூட அப்பப்போ பார்த்துக்கிறேன். அங்கே ஹாஸ்பிட்டலில் என்ன மெடிசன் வாங்கிட்டு வர சொல்கிறாங்களோ, என்ன ப்ரொசீஜர் சொல்கிறாங்களோ அதெல்லாம் கொஞ்சம் என்னென்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. வீட்டில் உள்ளவங்கள பற்றி எதுவும் கவலைப்படாதீங்க. நான் அங்கேருந்து கொஞ்சம் தள்ளி தான் உட்காந்துருக்கேன். அவங்களையும் எங்கள் அம்மாவையும் நான் பார்த்துக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ்மா. இதுக்கெல்லாம் எதுக்கு மாமா தேங்க்ஸு? நீங்கள் தைரியமாக இருங்க, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. ம் சரிம்மா. அத்தை சொல்லுமாக்கா, எங்கள் அம்மா பேசுறது ரொம்ப தப்பு தான் அத்தை. அவங்க அந்த இடத்துல நீங்கள் ஏன் வந்தேன்னு கேட்டிருக்க கூடாது. சாரி த, மன்னிச்சிருங்க. எங்கள் அம்மாக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் த. ஐயோ பரவாயில்லம்மா, என் மேலே உள்ள கோவத்தில் தான் சொல்கிறாங்க. அது யாரு? வேற யாருமா? என் மைனி தானே. என் மைனிக்கு என்ன திட்ட உரிமை இல்லையா? அதெல்லாம் நான் ஒன்றும் நினச்சிக்கலம்மா. அங்கே நின்னா எதுவும் என்ன நினச்சிக்குவாங்கன்னு தான் நான் ஓரமாக இவ்வளோ தூரம் தள்ளி வந்து உட்காந்துருக்கேன். எங்கள் அண்ணன் நல்லபடியாக பொழைச்சி வந்ததுக்கு பிறகு நான் உங்கள் யாரையும் தொந்தரவு பண்ண மாட்டேம்மா, வீட்டுக்கு போயிடுவேன். அப்பாவுக்கு ஒன்றும் ஆகாதுத்த, தைரியமாக இருங்க. சரிம்மாக்கா, நான் அந்த சாமியை வேண்டிக்கிட்டே இருக்கேன், அண்ணன் சீக்கிரம் கண்ணை முழிச்சிருவான். உன் மகனாம்மா? ம் ஆமாத்த, என் மகன்தான். பிள்ளைய ஒரு நாள் நான் கண்ணால் கூட பார்த்ததில்ல. எத்தனை வயசுமா ஆகுது? 2.5 வயசு ஆகுதுத்த. நேற்று ராத்திரி எல்லாம் இங்கே ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வந்தனால ஒரே அழுகையாக அழுதுட்டு இருந்தான். காலையில் தான் உறங்கியான். அதான் முழிச்சிடக்கூடாதுன்னு நானும் அவரும் கைமாற்றி தோளில் போட்டுட்ருக்கோம். சரிம்மாக்கா, இப்போ எல்லாரும் பேசிகிட்டு இருந்தா கூட குழந்தை நான் என் மடியில் போட்டாது உறங்க வைப்பேன். என்ன செய்ய, என் மடியில் குழந்தை இருக்கிறத பார்த்தா கூட ஏதாவது சொல்லுவாப்பம்மா. அதனால தான் நான் பிள்ளைய கையால் ஆசையில் தூக்கலை. நீ எதுவும் நினச்சிக்கிடாத. ஐயோ அத்தை, ஏன் இப்படிலாம் பேசுகிறீங்க? அவங்க உங்ககிட்ட பேசலன்னா என்ன, நான் உங்ககிட்ட பேச தான் செய்வேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லைத்த, கவலைப்படாதீங்க. சீக்கிரம் அப்பாவும் மனசு மாதிரி பேசுவாங்க உங்ககிட்ட. சரிம்மா. டாக்டர் வந்து எதுவும் சொன்னாரம்மா? இல்லைத்த, நாங்கள் இருந்த வரைக்கும் வரலை. நான் கொஞ்ச நேரத்துக்கு முந்தையே இந்த சைடு வந்துட்டேன். இவனுக்கு தட்டி கொடுத்துட்டே நடந்துட்டு இருந்தேன். அப்பதான் நீங்க இங்கே இருக்கிறது பார்த்தேன், அதான் பேச வந்தேன். சரி மக்கா, கொஞ்சம் வெளியே காட்டாட இவனை வச்சுட்டு வரேன்ட்டே. சரிம்மா, சரிப்போ. பிள்ளைகள் ஒவ்வொன்றும் ஆசையாக தான் பேச வருது. என்ன செய்ய, எங்கள் அண்ணன் இன்னும் மனசிறங்க மாட்டேக்கானே. அம்மாடி, நம்ம அவளே தெய்வானே, வா அம்மா. உங்கள் மைனிக்காரி பேசினதெல்லாம் மனசில் வச்சுக்கிடாதம்மா. அதெல்லாம் நான் ஒன்றுமே நினைக்கலம்மா. டாக்டர் வந்து எதுன்னு சொன்னாரம்மா? ஆமாம்மா, அண்ணனுக்கு தலையில் நல்ல பலமாக அடிபட்டிருக்கான், ரத்தம் நிறைய போயிருக்கான். அண்ணனோட ரத்தம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாம்மா. இப்போ அண்ணனுக்கு ரொம்ப ரத்தம் தேவைப்படுதான். நிறைய இடத்துல சொல்லி வச்சுருக்காங்களாம். கிடைச்சது பிறகு ரத்தம் ஏற்றி ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னாவம்மா. ஏம்மா, எனக்கும் அண்ணனுக்கும் ஒரே ரத்தம் தாம்மா. என்ன மக்கா சொல்லுதா? அண்ணனுக்கு எனக்கு ஏபி நெகட்டிவ்மா. அந்த டாக்டர் ரத்தத்துக்கு பேரெல்லாம் சொன்னாவம்மா. எனக்கு அது ஒன்றும் விளங்கலையே. அம்மா, அந்த டாக்டர் யாருன்னு மட்டும் கொஞ்சம் காணிச்சு கொடுமா. என் ரத்தம் அவன் எனக்கு சேரும். நான் போய் இந்த டாக்டர்கிட்ட சொல்லி நான் ரத்தம் கொடுக்கேம்மா. அப்படியாம்மாக்கா, நீ கொடுக்கலாமோ? நான் கொடுக்கலாமா?
தயவு செஞ்சு அந்த டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போமா. வீட்டில் மட்டும் யாருக்கும் தெரியாம பாத்துக்கம்மா. சரி மக்கா, நான் பாத்துக்கிட்டேன், வா.